கணவரோட இணை சேர்வர். இணை சேர்ந்த ஒவ்வொரு ஆண் தேனியின் வாழ்க்கையும் இதோட முடிந்துவிடும். இந்த மெழுகு வந்து தேனியின் வாய்த்த அடிப்பகுதியில், இப்போ நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி அடிப்பகுதியில் தான் சுராக்கும். இதைத்தான் அவர் எடுத்து இப்போ இதில் பார்க்குறீங்களான்னு அந்த வதைன்னு சொல்லுவோமே, தேன் கூடு, இதை இப்படித்தான் அவை காட்டுவேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கார்டன் ஃபேமிலி. இன்றைக்கு வீடியோவில் வந்து என்னென்னு சொன்னால் தேனி வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தேனி வளர்ப்பை பற்றி பார்க்குறதுக்கு முதல் தேனீக்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி நாங்கள் கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும் ஒவ்வொருத்தரும். அது ஏன் முக்கியம்னு சொன்னால், ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கணும், அதாவது தேனி இந்த உலகத்தில் முற்றாக அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் மனுஷற்ற வாழ்க்கை வந்து 4 வருஷம்தான். அதுக்கு பிறகு மனுஷருக்கு சாப்பாடே இந்த உலகத்தில் இருக்காது. 100% தேனீக்களால் தான் அந்த மகரந்த சேர்க்கை நடக்குது. சரிதானே? அந்த மகரந்த சேர்க்கை அந்த தேனீக்களால் நடக்கலைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு போகும். அதாவது மரங்கள், செடிகள், கொடிகள், பழங்கள் எல்லாமே இருக்காது. சரிதானே? அப்படி ஒன்றுமே செடிகள், கொடிகள் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் மிருகங்கள் இருக்காது, மிருகங்களுக்கு சாப்பாடு இருக்காது, பறவைகளுக்கு சாப்பாடு இருக்காது. பறவைகள், மிருகங்கள் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு சாப்பாடு இல்லை. இதால் பட்டினியாலேயே 4 வருஷத்தில் ஆக்கள் மனுஷ இனமே அழிஞ்சு போயிடும். சரிதானே? அதனால் நாங்கள் குறைஞ்சது எங்களால் முடிஞ்சால் ஒரு வீட்டிலையோ எங்கேயோ உங்களால் முடிஞ்சால் தேனியை வளர்க்க பார்க்கணும், அவையில் வளர்க்க பார்க்கணும். அப்படி உங்களால் வளர்க்க கஷ்டம் இல்லைன்னு சொன்னால் குறைஞ்சது பூமரங்கள், செடிகள், கொடிகளையாவது நாங்கள் வீட்டில் வளர்க்கணும். சரிதானே? என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சில டிப்ஸுகளை தருவேன். யாராவது தேனி வளர்க்கணும்னு சொன்னால் அது சரியான சிம்பிள். அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் வந்து தேனியின் வாழ்க்கை வரலாறை பற்றி நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வீடியோ மாதிரி உங்களுக்கு இதில் தரேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் அதை அறிஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும், ஒரு தேனி எப்படி தன் வாழ்க்கையை நடத்துது, எங்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கின்றது உங்களுக்கு விளங்கும். சரிதானே? அதால் இந்த வீடியோவை நான் முதல் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வீடியோவாக உங்களுக்கு தரேன். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து தேனி எப்படி வளர்க்குறது, அது எப்படி பராமரிக்கிறது, அதுகளை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். இதுலேயுமே இப்போ நிறைய விஷயம் பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தேனி வளர்க்க ஆசையாக இருந்தான்னு சொன்னால், இல்லை விருப்பமாக இருந்தான்னு சொன்னால், என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு வீடியோவாகவும் தருவேன். நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதினீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய வீடியோக்களை உங்களுக்கு நான் தருவேன். இப்போ வந்து அப்படி விருப்பம் இல்லாத ஆக்களும் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். என்னென்னு சொன்னால், ஒரு தேனி தன் வாழ்க்கையை எப்படி தொடங்குது, எப்படி தன் ஆய்வில் முடிக்குதுன்றதை நீங்கள் இதில் அறிஞ்சு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு லெந்தாக தான் இருக்கும். உங்களுக்கு தயவு செய்து இதை ஸ்கிப் பண்ணாமல். ஒரு தேன் கூட்டுக்குள்ளே வந்து 3 விதமான தேனி அநேகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 விதமான தேனி இருக்கும். அதாவது ஒன்று வந்து வேலைக்கார தேனிகள், மற்றது ராணி தேனி, மற்றது ஆண் தேனி, அதாவது ட்ரோன்னு சொல்லிவிடும். இது வந்து இவைன்ற ஒவ்வொரு வேலையும் என்னென்னன்றதையும், மற்றது இவை என்னென்ன செய்யணும், எப்படி வாழினம், எப்படி இவைன்ற பிறப்பிற்கு எல்லாத்தையும் விரிவாக விளக்கமாக பார்ப்போமா. ஒரு வேலைக்கார தேனின்ற ஆயுள் வந்து 6 கிழமை, சரியாக 6 கிழமைக்குள்ளே அவை இந்த வேலையில் முடிச்சுட்டு சாவினோம். அதாவது அவைக்கு 5 வேலைகள், பிறந்ததிலிருந்து இறப்பு மட்டும் 5 வேலைகள் காத்து கொண்டிருக்கும். அதாவது முதல் வேலை கூட்டத்து புறாக்குறது, மற்றது கூட்ட அமைக்கிறது, அதாவது அந்த தேன் வதைன்னு சொல்லி வந்தானே அதை உருவாக்குறது. 2வது வேலை வந்து கூட்டுக்குள்ளே வெப்பமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு சிறகால அதை ஒரு ஃபேன் மாதிரி அந்த வெப்பத்தை தணித்து வச்சிருப்பினா. அதே நேரம் குளிராக இருந்தேன்னு சொன்னால் தங்களோட உடம்பில் உள்ள சூட்டை அதுவும் சிறகால அடித்து தங்களோட கூட்டை வாமாக வச்சிருப்பினா. 3வது வேலை வந்து புழுக்கள், அதாவது அந்த வதைக்குள்ளே உள்ள சின்ன சின்ன புழுக்கள் இருக்குதானே, அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவையை பராமரிக்கிறது, அவைக்கு என்னென்ன தேவையோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கணும். 4வது வேலை வந்து கூட்டை பாதுகாக்கிறது. அதாவது கூட்டில்
வெளியிலிருந்து ஆக்கள் வந்து உள்ளுக்குள்ளே தங்களோட தேனை களவெடுக்காமல் மெல்லது வேறு குளவியல் வந்து தங்களோட புழுக்கள் தங்களோட பிள்ளைகளை தூக்கி கொண்டு போகாமல் இருக்கிறதுக்காக சண்டை வடிப்பேன் நம்ம அதில் இந்த வேலை 4வது வேலையாக செய்வேன். வாழ்க்கையில் கடைசி வேலையாக அவை செய்கிறது தேன் எடுக்க போகிறது. இந்த 5 கிழமையும் அதாவது உள்ளுக்குள்ளே கூட்டுக்குள்ளே தான் அவை வந்து எல்லா வேலையும் செய்வேன். இந்த கடைசி ஒரு கிழமை தான் வெளியில் போய் தேன் சேகரித்து கொண்டு வந்து தேனை உள்ளுக்குள்ளே சேகரிப்பினான். சரிதானே? எவ்வளோ ஒரு கவலையான விஷயம். இந்த 5 விஷயமும் முடிந்த பிறகு அவை இந்த வாழ்க்கை முடியும். அதாவது 6வது கிழமை அவை வந்து கூட்டுக்குள்ளே அநேகமாக கூட்டுக்குள்ளே சாக மாட்டினோம். அவைக்கு தெரியும் தங்களால் இனி இயலாதுன்னு சொல்லி அப்படியே நேர கூட்டில் இருந்து வெளியில் போனால் அவையால் திரும்பி வரையிலாமல் போயிட்டேன்னு சொன்னால் அந்த இடத்துலையே எங்கேயாவது ஒரு இடத்துல விழுந்து செத்துருவேணும். அதேமாதிரி தப்பித்தவரை கூட்டுக்குள்ளே செத்துச்சினோம்னா அவை இந்த கூட்டுக்குள்ளே உள்ள மற்ற ஆட்கள் எல்லாம் இவரை தூக்கி கொண்டு வந்து வெளியில் போட்டுருவேணும். இதுதான் வேலைக்கார தேனின்ற வாழ்க்கையும் அவற்ற வேலையும். மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு வேலைக்கார தேனி தன் வாழ்நாளில் ஒரு தேக்கரண்டியில் 12ல் 1 மடங்கு தேனைத்தான் தன் வாழ்நாளில் சேர்த்துட்டு தன் உயிரை மாற்றிக்கொள்ளுது. ஆகையால் இனிமேல் நீங்கள் எங்கேயும் பூக்களில் தேன் எடுக்கிறத கண்டிங்கன்னா மனதில் நினச்சி கொள்ளுங்க, இவருக்கு இனி ஒரு கிழமைக்குள்ளேயோ அல்லது இன்னும் 1 நாளோ 2 நாளோ இதுக்குள்ளேயே தன் உயிரை மாய்க்க போகுதுன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி ஆண் தேனிகளை பற்றி பார்ப்போம். ஆண் தேனி வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர். இதில் நீங்கள் படத்தில் பார்க்குற மேலே உள்ளவர், அவர் கொஞ்சம் மொத்தம் உடல் வந்து பெருமனாக இருக்கும், கண் வந்து பெருசாக இருக்கும். இவருக்கு கொடுக்கில்லை, குத்தவும் மாட்டார். மற்றது கூட்டுக்குள்ளே குறைஞ்சது 1000 தேனிகளுக்குள்ளே தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 70,000 வேலைக்கார தேனி இருந்தால் இவர் 1000 500 அப்படித்தான் இருப்பினும் இவற்றை ஒரே ஒரு வேலை வந்து இனப்பெருக்கம் செய்கிறது. அதாவது புது ராணியோட இணை சேர்றது. ஒருக்கா இணை சேர்ந்தால் அதோடு செத்துருவார். அதுக்கு பிறகு உணை சேர்ற அண்டே செத்துரும். அதுக்கு பிறகு இவற்றை வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்படி இணை சேர இல்லைன்னு சொன்னால் கூட்டுக்குள்ளே குறைஞ்சது 1 வருஷத்தில் இருந்து பல மாதங்கள் வாழக்கூடியது. காரணம் இந்த தேனிகள் வந்து இவரை விட்டு வைப்பினம் என்னென்னு சொன்னால், தப்பி தவறி ஒரு ராணி செத்துட்டுதுன்னு சொன்னால் இன்னொரு புது ராணி உருவாகக்குள்ளே இவர் இணை செய்கிறதுக்கு தேவையண்டபடியா. எப்போ இந்த வேலையாட்கள் வேலை தேனிகள் இவரை பாக்கினமோ, இவர் சும்மா இருக்கிறார், இந்த ராணி தேனி வந்து பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 2-3 வருஷம் வாழுமண்டு நினச்சிதுன்னு சொன்னால் இவரை அதுகளாகவே கொண்டு வெளியில் போட்டுரும். இது தான் இதாக நடந்து கொண்டிருக்கும். இவருக்கு எந்த வித வேலையுமே இல்லை. இவர் தனியாக கூட்டுக்குள்ளே சும்மா தான் இருப்பார். இந்த நேரம் சாப்பாடு கொண்டு இவர் சாப்பாடு கொடுப்பினோம், சாப்பிட்டுட்டு போய் சாப்பாடுத்திருப்பார். அதாவது இப்போ இதில் கூடுதலாக எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது இந்த வேலைக்கார தேனிகள் தான். இவரை வச்சிருக்கலாமா இல்லையான்னு சொல்லி இவர் எப்போ தேவையில் நினைக்கணுமோ அப்போ கொண்டு வெளியில் போய்ட்டுரும். சரிதானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ராணி தேனி. இவர் வந்து உடல் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த பின்பக்கம் வந்து சரியாக நீட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட மற்ற தேனியை விட 1.5 மடங்கு பெருசாக இருக்கும். சிலது 1/2 மடங்கு பெருசாக இருக்கும். ஒவ்வொரு இனத்தை பொறுத்து இருக்குது. மற்றது வந்து இவர் பிறந்ததுலேருந்து 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்குள்ளே வெளியில் பிறந்து ஆண் தேனீக்களோட உடல் உறவு கொண்டுட்டு திருப்பி கூட்டுக்குள்ளே வந்துடுவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த தேனி உடல் உறவு கொள்ளுதோ அந்த ஆண் தேனி உடனே இறந்துவிடும். இவர் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் உடல் உறவு கொள்வார். அதுக்கு பிறகு இவற்றை வாழ்நாள் முழுக்க வேலை வந்து கூட்டுக்குள்ளே இருந்து முட்டை போடுறது. அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2000 3000 முட்டை வந்து இட்டு கொண்டிருக்கும் அந்த கூட்டுக்குள்ளே. சரிதானே? காரணம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், வேலைக்கார தேனிகள் 6 கிழமை தான் உயிர் வாழும். அப்போ இவர் வந்து
தன் ஜெனரேஷனை உருவாக்கி கொண்டே இருக்கணும் வாழ்நாள் முழுக்க. அதுதான் இவற்றை வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க பார்ப்போம் இந்த ராணி தேனி எப்படி ஆண் தேனிகளோட இணை சேர்றாருன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 50லேருந்து 100 மீட்டர் உயரத்தில் பறந்தபடியே இணை சேருதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 15 பேரோட இணை சேருவார். சேர்ந்த பிறகு அந்த ஆண் தேனி வந்து உடனேயே இறந்துவிடும். அவருக்கு அவருடைய வாழ்க்கை அதோடய முடிஞ்சுவிடும். அதுக்கு பிறகு இவர் வந்து திரும்பி வந்து கூட்டில் வந்து முட்டையிட தொடங்குவார். கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு பிறகு அவர் வந்து அவற்றை வேலை வந்து வாழ்நாள் முழுக்க முட்டையிடுறது தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கனவேரோட இணை சேருவார். இணை சேர்ந்த ஒவ்வொரு ஆண் தேனியின் வாழ்க்கையும் இதோட முடிந்துவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கார தேனிகளை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இவையும் பெண் இனம்தான். ஆனால் இவைகிட்ட தான் முழு பவருமே இருக்குது. ராணி தேனியை விட முழு பவர் இவைகிட்ட தான் இருக்குது. ஏனென்று சொன்னால் இவையும் முட்டை போடுவினம். இவை போடுற முட்டையிலிருந்து வர எல்லா குஞ்சுகளும் வந்து ஆண் இனமாக தான் பிறக்கும். சரிதானே? அவை தேவைப்பட்டால் தான் அது போடுவினம். அப்படி போட்டால் அது ஆண் இனமாக தான் வரும். மற்றது இன்னொரு விஷயம், இவை தான் டிசைட் பண்ணுவினம். அதாவது எந்த புழு, அதாவது முட்டையிலேருந்து வர எந்த புழு ராணி தேனியாக வரணுமா, வேலைக்கார தேனியாக வரணுமா, அல்லது ஆண் தேனியாக வரணுமான்றது. உதாரணத்துக்கு ராணி தேனி முட்டை போடுவார். முட்டை போட்டு அதில் முதல் நாள் புழு வந்த உடனே இவை வந்து இப்போ டிசைட் பண்ணினோம், ஓகே தப்பித்தவரை ராணி தேனி இறந்துட்டுதான்னு சொன்னால் இவை தான் டிசைட் பண்ணினோம், ஓகே இவரை இந்த புழுவை வந்து ராணி தேனி ஆக்குவோம்னு சொல்லி. அதுக்காக அவர் ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு ஒன்று அந்த புழுவுக்கு கொடுப்பினோம். அந்த சாப்பாடு வந்து ரோயல் ஜெலி என்று சொல்லப்படுகிறது. அதை அவையின் தலையில் இருந்து சுரக்கிறது. அதை கொடுத்து வளர்த்து அவை வந்து அதை ராணி தேனியாக உருவாக்குவினோம். சரிதானே? இதை பற்றி விரிவாக நான் பேர்ந்து உங்களுக்கு தரேன். இப்போ நாங்கள் தொடர்ந்து இஞ்சால் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராணி தேனி வந்து சம்மர் நடுப்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 1000லேருந்து 3000 முட்டை ஒரு நாளைக்கு இடுவார். சரிதானே? ஒரு நாளைக்கு 1000லேருந்து 3000 முட்டை இட்டு கொண்டு வருவினோம். அது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கூடு இருக்குது தானே, வதைன்னு சொல்லினோம். அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு முட்டை இருக்கும். இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது முட்டை. சரிதானே? இது முட்டை போட்ட பிறகு இந்த வேலைக்கார தேனியல் வந்து அவருக்குரிய சாப்பாடு முதலாவது கொடுக்குறது ஜெலி தான். அதாவது ரோயல் ஜெலி தான் அவருக்கு கொடுக்குறது முதலாவது. பேந்து வந்து அந்த மகரந்தம் பிறகு மகரந்தமும் தீனியும் கலந்து கொடுப்பினோம். இது வந்து 2 நாள் ஒரு நாளில் புழுவாக வந்துடும். பேந்து இவைக்கு அதுக்குள்ளே மகரந்தமும் இதையும் கொடுத்து வளர்த்து கொண்டு வருவினோம். இப்போ இதில் வேலை செய்கிற எல்லாரும் இப்போ ஒரு நாள் 2 நாளையில் பிறந்தாக்கள். பேருந்து இவருக்கு பாருங்க வேறு கவனிக்கிற எல்லாம் இவை தான். பேருந்து அது அந்த கூட்டுப்புழுவாக மாறுற நேரம் வந்து அதை வந்து அந்த இடத்த மூடி விடுவினோம் மழுகால். சரிதானே? அந்த மேல் இதை ஓட்டையெல்லாம் அடைச்சி விடுவினோம். இதுதான் இவேண்ட வேலை. அதாவது பிறந்து 2-3 நாள் வழியில் வந்த எல்லோரும் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருப்பினோம் கூட்டில் இருந்து. பேருந்து அவை வந்து சரியாக 12 நாள் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வெளியில் வருவினோம். தாங்கள் தான் அதை உடைச்சி கொண்டு வெளியில் வருவினோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கூட்டுப்புழுவாக இருந்தது இப்போ உடைச்சி கொண்டு வெளியில் வருவினோம். சரிதானே? அவை தாங்களாக தான் வெளியில் வருவோம், ஒரு தரம் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அவைண்ட ஜீன்லேயே எழுதியிருக்கு, வெளியில் வந்த உடனே தாங்கள் என்ன வேலை செய்யணுமன்றது ஏற்கனவே இருக்கும். இந்த 4-5 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5-4 கிழமை மட்டும் உள்ளுக்க தான் இவைக்கு வேலை. இவை வந்து இனி தொடர்ந்து இப்படி வேலையில் சேர்ந்தால் பாருங்கள். இதில் பிறந்த உடனே அவன் ஜீன்லேயே எல்லாம் இருக்கும். தாங்களே என்ன செய்யணும் உண்டு. இங்கே ஒரு தருமே யாருக்குமே சொல்கிற இல்லை, ராணி தேனியும் இல்லாத யாருமே சொல்கிற இல்லை நீ இந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யன்னு சொல்லி. பிறந்ததுல இருந்தே அவைக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் ஜீனில் இருக்குது தாங்களே என்ன செய்யணுமன்றது. சரிதானே? இப்போ வந்து திருப்பி தங்களோட வேலையில் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பினோம். இவையெல்லாம் யங்கான ஆக்கள். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கிழமை 2 கிழமையால் நிறைய பேர் ஒரே நேரத்தில் வெளியில் வந்துருக்கணும். என்னென்னா அந்த முட்டை ஒரு நாள் போட்ட முட்டை
இந்த புதுசாக பிறந்தவ இருக்கிறான் தானே அவ தான் அவன் இந்த வயிற்றுலேருந்து சுரக்கும் ஒரு வாக்ஸ், அதாவது மெழுகு. இந்த மெழுகுக்கு அவையால் தான் அதை சுரக்க முடியும். வளர்ந்தா பிறகு அதால் சுரக்க இயலாது. ஸோ இப்போ அவ வந்து அந்த மெழுகை சுரந்து அந்த இதுகளை கட்டி கொண்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த 4 கிழமை இந்த கூட்டுக்குள்ளே தங்களோட வேலையில் முடிச்சுட்டு நம்மன்னு சொன்னால் இனி வெளியில் தேன் எடுக்க வெளியில் போயிடும். அதாவது கடைசி கிழமை தேன் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முதல் அவை புதுசாக போகிறபடியாக ஒரு தங்களோட கூட்டை வந்து சரியாக ரிஜிஸ்டர் பண்ணினோம். ஒரு இடத்தை போகிறது, கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து பார்த்து தங்களோட கூட எந்த பொசிஷனில் இருக்குது எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிவினோம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வெளியில் வெளிக்கிடுவினோம். சரிதானே, அவன் இந்த மெமரியில் ஓகே தங்களால் இனி போனால் திரும்பி வரையிலுமான்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் தான் போயினோம். இல்லாட்டி அதையே சுற்றி கொஞ்சம் நேரம் நிற்பினோம். சரிதானே, இப்போ ஒரு இடத்துல போச்சுனோம்னு சொன்னால் போய் ஒரு இடத்துல எங்கேயாவது இப்போ இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இதிலேருந்து எடுக்கிறது உடனே தேன் இல்லை, தேன் இதிலேருந்து எடுக்கிற இல்லை. அதாவது நெக்டான்னு சொல்கிறது, பூவிலேருந்து வர்றது வந்து ஒரு தனித்தன்மையான ஒரு திரவம் உண்டு, இனிப்பாக இருக்கும். அது முதல்ல கொண்டு போய் அவைக்கு தேனிக்கு 2 வயிறு இருக்குது. ஒன்று செமிபாடடையும், ஒன்றில் வந்து தேனை சேர்த்து வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு வயிறு இருக்குது, அதுக்குள்ளே வச்சுருப்பார். சரிதானே, அப்போ அந்த தேனை அந்த நெக்டா, சரி, அந்த நெக்டாவை கொண்டு போய் மற்ற ஆக்களின் வயிற்றில் கொடுத்து இப்போ அவர் கொஞ்ச நேரம் அதை கொண்டு திரிஞ்சு அதுன்ற உமிழ்நீரோடு சேர்ந்து வர்றது தான் தேனாக வரும். சரிதானே, இது நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். கணவருக்கு இந்த விஷயம் தெரியாது. இது வந்து கூட நாங்கள் நினைக்கிறது ஓகே பூவிலேருந்து எடுத்தோன்னு தேனை நிறைய உடனே வைக்க மாட்டோம், அப்படி இல்லை. சரிதானே, இப்போ தேனை உள்ளுக்குள்ளே சேர்த்தா பிறகு அந்த செல் வந்து எல்லாம் புல்லான பிறகு ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் புல்லாக்கி எல்லாம் தாண்டா பிறகு வந்து மெழுகால் அப்படி வெள்ளையாக மேலே ஒரு மூடி ஒன்று போட்ட மாதிரி மூடி எல்லாத்தையும் மூடிடுவினோம். சரிதானே, அது ஒவ்வொரு இடத்துலையும் முதல் சேர்ப்பினம் தேனை ஃபுல்லாக வர மாட்டோம். இப்போ இப்படி மேலே ஒரு மூடி மாதிரி போட்டு எல்லாத்தையும் மெழுகால் மூடிடுவினோம். சரிதானே, இதுக்கு பிறகு அவைன்ற இது சேமிப்பு அப்படியே இருந்து கொண்டிருக்கும். சரிதானே, இப்போ ஒரு தேக்கரண்டியில் உள்ள தேனை சேகரிக்கிறதுக்கு 12 தேனியல் வந்து 1,20,000 கிலோமீட்டர் பறந்து போய் கொண்டு வந்து சேர்த்தா தான் ஒரு தேக்கரண்டி தேனை சேர்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 2 தரம் உலகத்தை சுற்றி வர அளவு தூரம் பறக்கணும் அதுகள். சரிதானே, பாருங்கள் இவ்வளோ ஒரு கவலையான விஷயம். நாங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த தேனை பறித்து நாங்கள் இதன்றோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் தான் எதிரிகளன்ட்டு இல்லை, வேலுக்கு இப்படி ஒரு குழவி ஒன்று இருக்குது. இதை சொல்கிறது ஜெமலில் கொனிஸ்டனான்னு சொல்லி, இதுகளும் அதுகளோட தலையை பிடிச்சி துண்டாக்கி தங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாடாக கொண்டே கொடுத்துருங்கள். அப்படி நிறைய பிரச்சனைகளை அதுகள் சந்திக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் தேனீக்களும் சும்மா இல்லை, அதுகள் இவரை பிடிச்சி அப்படியே போல் மாதிரி ஆளை சுற்றி உள்ளுக்க வாமாகும், ஒரு மெக்ரவலை மாதிரி உள்ளுக்குள்ளே ஆளை வாமாக்கி கொண்டு போடும். சரிதானே, இது மாத்திரமில்லை, இது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது தனியாண்டு இல்லை, இவருக்கு வந்து இப்போ எலி, பாம்பு, பல்லி அப்படி நிறைய பிரச்சனை இருக்கும். சரிதானே, இப்போ இது சின்ன இதான்னு சொன்னால் கொண்டுட்டு ஆக்களை வெளியில் கூட்டில் இருந்து வெளியில் கொண்டே போட்டுரும். என்னென்னு சொன்னால் கூட்டுக்குள்ளே ஊற்றி ஆக்காமைக்கு இவைகளெல்லாம் கொண்டா இழுத்து கொண்டு கொண்டுட்டு வெளியில் போட்டுரும். தப்பித்தவரை இப்போ ஒரு பாம்போ பல்லியோ அல்லது ஒரு எலியோ ஏதாவது உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்துன்னு சொன்னால், இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு எலி ஒன்று உள்ளுக்க பூந்துட்டாரான்னு சொன்னால் அவரை வந்து எல்லாம் சேர்ந்து கொண்டு ஓடும் குத்தி. சரியா, கொண்டு, ஆனால் வெளியில் கொண்டே இழுத்து கொண்டே போடலாது, என்னென்னா அவ்வளோ பேரம். அதால் அதுகள் வந்து இவரை ஒரு சாதி போப்போலிஸ்ன்னு சொல்கிறது, அது மரத்துலேருந்து எடுக்கிறது, அதை கொண்டு வந்து எல்லாம் பூசி மூமிசியரிங் செய்திடும் அப்படியே கம்ப்ளீட்டாக. அதாவது அதுன்ற தலையில் இருந்து வால் காண கம்ப்ளீட்டாக அதால் அந்த ஒரு சாதி இது ஒரு போப்போலிஸ்ன்னு சொல்கிறோம், அதால் தலையிலேருந்து வால் காண அப்படியே மூமிசியரிங் செய்திடும். சரிதானே, ஒரு பாக்டீரியானும் இதுக்குள்ளே விரையில்லாத மாதிரி அப்படியே இருக்கும் பழுதாமைக்கு. இதுதான் அந்த வாக்ஸ். அது வந்து மரத்தில் இருந்து தான் எடுக்கிறது. இதை சொல்கிறது பொப்போலிசான்னு சொல்லி, இந்த பார்த்திங்கன்னா அப்படி மரத்தில் உள்ள அந்த பிசின் அதுகளை எல்லாம் எடுத்துன்னு வந்து அதோட தங்களோட தேன் மற்ற தங்களோட திரவங்கள் இதெல்லாம் சேர்த்து தான் அது ஒரு வகையான எகிப்தில் உள்ள இது இருக்குது தானே, அந்த மூமிசியரிங் செய்கிறதுக்கு பார்க்கணும், அதை மாதிரி இது செய்திடும்.
இவ எகிப்தில் உள்ளவ அந்த காலத்திலேயே இதை பாவிச்சு தான் அந்த மியூசியம் செய்ய வழிகிட்டது. பார்த்திங்கன்னா அப்படி நிறைய கஷ்டத்துக்குள்ளே தான் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கணும். அதாவது அவைன்ற வாழ்க்கையை விட நாங்கள் வாழ்கிறது அவைகளால் தான் இன்றைக்கு. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு தேனியோ இதோ வந்து மகரந்த சேர்க்கை செய்யலைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. தாவரம், கொடி, செடி, நான் முதல் சொன்ன மாதிரி எதுவுமே இருக்காது. ஒவ்வொன்றா டொமினோஸ் டைன் மாதிரி ஒவ்வொன்றா விழுந்தோன்று இருக்கும். எதுவுமே இங்கே மிஞ்சாது உலகத்தில். சரிதானே? அப்போ அதால் இதை வந்து நாங்கள் தேனியலை கொஞ்சம் அவைக்கு அவைய வளர்க்க பார்க்கணும், அல்லது அவைக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். உதாரணத்துக்கு பூக்கண்டுகளை வைக்கலாம். எங்களோட ஃப்ரீயாக இருக்கிற இடங்களில் பூக்கண்டுகள், கொடிகள், மரக்கறிகளை வளர்த்தாலே எங்களுக்கும் பிரயோசனம், அதுகளுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதால் கூடின அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு மரக்கறியையோ கண்டுகளையோ நிலத்தில் வைக்க பாருங்கள், அல்லது தேனியை வளர்க்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோன்ற கருத்துக்களை பற்றி காமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு என்ன நீங்கள் இதில் புதுசாக கற்றுக்கொண்டீங்க, அல்லது இந்த வீடியோவில் இன்னும் மேலதிகமாக விபரம் தேவையா, தேனீக்களை பற்றி இதை பற்றி நிறைய இன்னும் இருக்குது. இது சொல்கிறதுக்கு, தேனியை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்குரிய வீடியோவை உங்களுக்கு தர பார்க்குறேன். நீங்கள் யாராவது தேனி வளர்த்துருக்குறீங்களா? வளர்த்துருந்தா உங்களோட அனுபவத்தை பற்றி இதில் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை ஜெர்மனிலிருந்து பாலா. நன்றி, வணக்கம்.